அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்னைக்கு மினி பர்ச்சேஸ் விலாக் தான் பார்க்க போகிறோம். கடைக்கு போயிருந்தேன், கொஞ்சம் மலிவா சாமான்லாம் வாங்கியிருந்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மினி பொட்டேட்டோ 1/2 கிலோ 50 ரூபான்னு வாங்கியிருந்தேன். இதில் காண்டா செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெரிய நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 5 பீஸ் 15 ரூபான்னு வாங்கியிருந்தேன். லூஸில் பாஸ்தா வாங்கியிருந்தேன். பல ஷேப்பில் இருந்துச்சு. இந்த ஷேப்பில் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். 1 கிலோ 120 ரூபான்னு வாங்கியிருந்தேன். இந்த பீஸு இஞ்சி கூட 10 ரூபா தான். அங்கே இந்த ஊசி பச்சை மிளகா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு 200 கிராமு 20 ரூபான்னு வாங்கியிருந்தேன். இதை ஸ்டோர் பண்ண ஒரு குட்டி டிப்ஸு. மிளகாவோட காம்பை கிள்ளிட்டு நல்லா துடைச்சிட்டு ஒரு டப்பியில் போட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சா 10லேருந்து 15 நாள் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த க்யூட்டான செராமிக் டீ கப்பு இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கிட்டேன். ஒரு பீஸு 29 ரூபா. அங்கே பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு. நம்ம ஊரில் கத்திரிக்காய்னு சொல்லுவோம். யூகேல இதை ஓபர்ஜின் எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை 1/2 கிலோ 60 ரூபான்னு வாங்கியிருந்தேன். காய்கறிலாம் வாங்கிட்டு கடைசியாக மல்லி புதினா வாங்குவோம். இந்த புதினாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கட்டு 8 ரூபா தான். புதினாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து க்ளீன் பண்ணிவிட்டு அடிக்காம்பை வெட்டி போட்டுட்டு இலையோட நுனிக்காம்போட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மல்லிக்கீரையும் இடையில புல் இருக்கும், அதையும் பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாத்துக்குமே மேலே டிஷ்யூ பேப்பரை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா 10-15 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். க்ளீன் பண்ணி முடித்ததும் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பாச்சோறு வந்துச்சு. அதே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.